விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். என்னை பொறுத்தவரையில் நான் என்ன நினைக்கின்றேன் என்று சொன்னால், தமிழக அரசு உடனடியாக விவசாயிகளுடைய பிரதிநிதிகளை, விவசாயிகளுடைய தலைவர்களை அழைத்து இதை எப்படி சாத்தியப்படுத்தும், இதற்கு ஒரு சுமூக முடிவு ஏற்பட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விசாரிக்க வேண்டும். அவர்களோடு அவர்கள் கலந்துரையாட வேண்டும். அரசாங்கம் சீராய்வு மனுக்கள் மூலம் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை தமிழக அரசு இந்த ஆபத்தை தடுப்பதற்கு முயல வேண்டும். அதே நேரத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்காமல் மக்களை திரட்டி போராடுகிற அந்த பணியிலே மக்கள் நல கூட்டணி நிச்சயமாக ஈடுபடும். விவசாயிகளோடு சேர்ந்து நாங்களும் போராடுவோம். மத்திய மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு மறு ஆய்வு செய்ய வேண்டிய ஒன்று என்ற கருத்தின் அடிப்படையிலே சட்ட ரீதியாக விவசாயினுடைய நலன் கருதி உடனடியாக சட்டப்பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய ஆட்சியிலே மக்கள் விரோத திட்டங்களை எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது போன்ற அதாவது இந்த மீத்தேன் எரிவாயு திட்டமோ, கெயில் திட்டமோ அல்லது ஷேல் கேஸ் திட்டம், இது எப்படிப்பட்ட மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகள், அதுபோல மக்களுடைய நிலங்களை, விவசாய நிலங்களை எடுக்கின்ற திட்டங்களை எடுக்க நிச்சயமாக நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம்.